இஸ்ரேல் நாட்டின் கப்பலை தாக்கியதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே இந்த சம்பவம் நடந்து இருப்பதால் போர் இப்போதைக்கு முடிய வாய்ப்பில்லை என்றே தெரிகிறது. முக்கிய கச்சா எண்ணெய் வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையை முடிவைத்து உலக நாடுகளுக்கு ஈரான் ஆட்டம் காட்டி வருகிறது என்றாலும் தற்போது நட்பு நாடுகளுக்கு மட்டும் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் திறந்து விடுகிறது. இந்நிலையில் இஸ்ரேலுக்கு சொந்தமான MSC இஷிகா எனும் சரக்கு கப்பல் ஹார்முஸ் நீரிணையை கடந்தபோது ட்ரோன் மூலம் அந்த கப்பலை ஈரான் சுற்றி வளைத்து தாக்கியுள்ளது. இந்த திடீர் தாக்குதலால் அந்த கப்பல் நடுக்கடலில் கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. கப்பலின் உள்ளே இருந்த பணியாளர்கள் உயிர்காக்கும் படகு மூலம் வெளியேறினாலும் உள்ளே ஏராளமானோர் சிக்கிக்கொண்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தை இஸ்ரேல் தாக்கியதால் பதிலுக்கு ஈரான் இப்படி செய்துள்ளதாக தெரிகிறது. இதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இஸ்ரேலிய கப்பல்கள் மீதான தாக்குதல்களை பொறுத்துக் கொள்ள முடியாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் கப்பலை ஈரான் தாக்கியதால் ஹார்முஸ் நீரிணையில் தற்போது கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக முடங்கியுள்ளது. முன்னதாக போர் முடிவுக்கு வந்தாலும் கூட இஸ்ரேல் கப்பல்களை ஹார்முஸ் நீரிணை வழியாக அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரான் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது.